x minus 1 is equal to y by 2 is equal to z plus 1 என்ற கோடும் 2x minus y plus 2z is equal to 2 என்ற தளமும் சந்திக்கும் புள்ளியை காண்க. மேலும் இக்கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தை காண்க. நமக்கு இங்க ஒரு கோடு கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு தளம் கொடுத்திருக்காங்க, ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. முத கேள்வி என்ன அப்படின்னா இந்த கோடும் தளமும் சந்திக்கும் புள்ளியை காண்க கேட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கோடும் இந்த தளமும் இடைப்பட்ட கோணம் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு ரெண்டாவது உள்ளதுக்கு நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். சோ அதனால ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சந்திக்கும் புள்ளி தேவை கிடையாது. அதனால இதை நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். நமக்கு கணக்குல கார்ட்டீசியன் வடிவம் கொடுத்திருக்கிறதுனால இதையும் நம்ம கார்ட்டீசியன் வடிவத்தில் உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ அது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டாவா இருந்தது அப்படின்னா நமக்கு sin theta is equal to மட்டு மதிப்பு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க a1 plus b1 plus c1 divided by square root of a square plus b square plus c square பெருக்கல் square root of a1 square plus b1 square plus c1 square. ஓகே, சோ இப்போ நம்மளுடைய வேல்யூஸ்லாம் இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்குடைய வேல்யூஸ் எழுதிக்கலாம். இங்க a என்ன, b என்ன, c என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். abcங்கிறது தளத்துக்கு சொந்தமானது. சோ அதனால இங்க இருக்குது நமக்கு aங்கிறது 2, bங்கிறது -1, cங்கிறது +2. அடுத்து நமக்கு a1 b1 c1 இது நேர்கோட்டுக்கு உள்ளது. சோ இங்க கீழே உள்ள வேல்யூ இங்க எதுவுமே இல்லைங்கிறனால அதுக்கு மதிப்பு 1. இங்க 2 இருக்குது. சோ இங்க ஒண்ணுமே இல்லைங்கிறனால அதோட மதிப்பு 1. சோ இப்போ அது இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். சோ sin theta is equal to நமக்கு a1 சோ 2 பெருக்கல் 1 plus b1 -1 பெருக்கல் 2 அதுக்கப்புறம் நமக்கு c1 சோ 2 பெருக்கல் 1 divided by நமக்கு square root of a square plus b square plus c square so 2 square plus -1 square plus 2 square பெருக்கல் square root of a1 square plus b1 square plus c1 square so இங்க 1 square plus 2 square plus 1 this is equal to இங்க நமக்கு 2 இங்க -2 இங்க +2 divided by square root of இங்க என்னது 2 ஸ்கொயர்ங்கிறது 4 இங்க 2 ஸ்கொயர்ங்கிறது 4 இங்க 1 ஸ்கொயர்ங்கிறது 1 சோ நமக்கு இங்க ரூட் 9 அப்படி கிடைக்கும் பெருக்கல் இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க 1 ஸ்கொயர்ங்கிறது 1 இங்க 2 ஸ்கொயர்ங்கிறது 4 இங்க 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு 1 சோ நமக்கு 6 சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது இங்க 2 கிடைக்கும் டிவைடட் பை இங்க என்னது 3 ரூட் 6 ஓகே இது பாசிட்டிவ்ங்கறனால மட்டும் எடுத்துக்கலாம் சோ நமக்கு தேவையான கோணம் which implies theta is equal to sin inverse of 2/3 root 6 சோ இதுதான் கேட்டிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அது மட்டும் இல்லாம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கோடும் தளமும் சந்திக்கும் புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ அதை கண்டுபிடிக்கலாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கொடுக்கப்பட்ட கோடையும் கொடுக்கப்பட்ட தளத்தையும் எழுதியிருக்கேன் இதுக்கு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு பேரிடுறேன் இதுக்கு ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பேரிடுறேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்மளுடைய கோட்டின் மீது உள்ள புள்ளியினுடைய பொது வடிவம் கண்டுபிடிக்க போறேன் அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா x minus 1/1 is equal to y/2 is equal to z plus 1/1 is equal to m அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் நான் சோ அப்படி எடுக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா x minus 1/1 is equal to m which implies x minus 1 is equal to m which implies x is equal to m plus 1 அப்படின்னு கிடைக்கும் சோ அதே போல நமக்கு y/2 is equal to m which implies y is equal to 2m சோ அதே போல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மூணாவது ஈக்குவேஷன்ல இருந்து z plus 1/1 is equal to m which implies z plus 1 is equal to m which implies z is equal to m minus 1 சோ இப்போ நமக்கு அந்த புள்ளியினுடைய பொது வடிவம் என்ன அப்படின்னா நமக்கு m plus 1 2m m minus 1 இப்போ நமக்கு கோட்ல உள்ள ஒரு புள்ளியினுடைய பொது வடிவம் கிடைச்சிருச்சு இப்போ நமக்கு இந்த கோடானது நமக்கு இந்த தளத்துல சந்திக்குது அப்படின்னா அந்த புள்ளி இந்த தளத்தின் மீது இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்ப இதுல இருந்து நம்ம நம்மளோட m வேல்யூ கண்டுபிடிச்சலாம் அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நமக்கு இங்க எக்ஸுக்கு பதிலா இந்த வேல்யூ ஒய்க்கு பதிலா இந்த வேல்யூ ஜெட்டுக்கு பதிலா இந்த வேல்யூ கொடுத்தோம்னா நம்மளுடைய ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்
ஸோ நமக்கு 2 பெருக்கல் m plus 1 மைனஸ் 2m பிளஸ் 2 பெருக்கல் m மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்க வந்து இதை சிம்பிளை பண்ணனா அது 2m பிளஸ் 2 மைனஸ் 2m பிளஸ் 2m மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த 2m இந்த மைனஸ் 2m கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க பிளஸ் 2 இங்க மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். இங்க 2m இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து m இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நமக்கு நம்மளுடைய தளத்துல இந்த கோடு வந்து வெட்டுது, வெட்டும்போது கிடைக்கிற புள்ளி தான் வந்து நமக்கு இந்த புள்ளி எப்ப m வந்து 1 இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து அதை எழுதிக்கலாம். mக்கு பதிலாக 1 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க வந்து 2 கிடைக்கும், கமா இங்கே வந்து 2 கிடைக்கும், கமா இங்க 1 மைனஸ் 1 0 கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு கோடும் தளமும் சந்திக்கும் புள்ளி. ஸோ இதையும் கண்டுபிடிச்சிட்டோம், கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணமும் கண்டுபிடிச்சிட்டோம். அதான் வந்து கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.